ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாலிக்கும் ஓசி சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கரகர மொறு கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. 400 கிராம் அளவுள்ள வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போட்டுக்கலாம். இதோட நம்ம காரத்துக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியெலாம் முதல்ல சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற இந்த ஈரப்பதத்துலேயே முதல்ல நல்லா பிரட்டினதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா இடத்துலையும் அப்படியே உதறி விட்டு திரும்பி அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரட்டி விடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சுக்கணும். ரொம்ப தண்ணி தெளித்தா அது மசாலா ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. தேவைப்பட்டால் திரும்பி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நான் வெண்டைக்காய் தண்ணி தெளித்தேன். ரொம்ப கம்மியாக தான் நம்ம தண்ணி தெளித்து இது எல்லா இடத்துலையும் நம்ம மசாலா படுற மாதிரி பிரட்டிக்கணும். பாருங்கள், இப்போது கரெக்டாக நமக்கு எல்லா மசாலாவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உதுத்து விட்ட மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்படி போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம கரண்டி விட்டு கிளறக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி விடுங்க. இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இதை பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதே போலவே நம்ம எல்லா வெண்டைக்காவையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வளர்கிற குழந்தைங்க காய் சாப்பிடாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போலவே உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கிறிஸ்பியான கரகர மொறு வெண்டைக்காய் வறுவல் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.